ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டிங் சோர்ஸ் இன் டெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டைல் இட். அந்த டாபிக் தான் வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டான சம்மரி வந்து தமிழில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பர் கீழே வருது. அண்ட் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து யூனிட் 4 வந்து இந்த டாப்பிக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலே வந்து நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பிரித்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து நான் டாபிக் அப்லோட் பண்ண எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து இந்த கார்த்திகா அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் வரும். இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சிஸ்டராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலரான டாபிக் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் யூனிட் 2, 5 அப்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் போடுங்க, யூனிட் 4, 3, 5 போடுங்க, 3, 4, 5 போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பர்டிகுலரான டாபிக் வந்து அவங்களுக்காக தான் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டிங் ஒர்க் லிஸ்ட்டில் சிங்கிள் ஆத்தர் வந்து அவங்க நேம் எப்படி மென்ஷன் பண்ணணும், அண்ட் டபுள் ஆத்தர் இருந்தால் அவங்க நேமை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிங்கிள் ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு சைட்டேஷனில் நம்ம எப்படி வந்து அவங்கள மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம யூனிட் 3ல் வந்து நம்ம படிச்சிருப்போம் எப்படி ஆத்தரை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக வந்து புரியும். அண்ட் அது வந்து யூனிட் 3, இது வந்து யூனிட் 4. ஆனால் இதோட பேசிக் வந்து அந்த யூனிட் தான். ஆத்தரோட நேமை வந்து நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். ஆத்தருக்கு வந்து 2 பேர் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா நம்ம வந்து ஷேக்ஸ்பியரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வில்லியம் வந்து 2வது போடுவோம். அண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் நம்ம என்ன இப்போது ஒத்தலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க்கோட டைட்டிலை போட்டு நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பப்ளிஷர் இருந்தால் பப்ளிஷர், நெக்ஸ்ட்டு வந்து இயர். இது வந்து சிங்கிள் ஆத்தர் இருந்தால் இப்படி. அண்ட் 2வது வந்து 2 ஆத்தர்ஸ் இருக்காங்க. நம்மளோட ரிசர்ச்க்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற சோர்ஸில் வந்து 2 ஆத்தர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆத்தரை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 2 பேர் இருக்கும். இதுக்கும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கலாம். அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா ஷேக்ஸ்பியரை முன்னாடி போட்டுட்டு வில்லியம் வந்து பின்னாடி போடுவோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆத்தர் இருப்பாங்க இல்லையா, செகண்ட் ஆத்தரை வந்து நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களோட நேமை நம்ம அப்படியே அதில் எப்படி இருக்கோ அதுலேயும் வந்து போட்டால் போதும். அது போல தான் அதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நேம் அவங்களுக்கும் 2 பேர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படியே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறவு டைட்டில் இருக்குது இல்லையா, நம்ம வந்து எடுத்துருக்கிற ஒர்க்கோட டைட்டில் பப்ளிஷர் இயர். சிங்கிள் ஆத்தர் இருந்தால் அவங்கள நம்ம எப்படி வழக்கம் போல் மென்ஷன் பண்ணிவிட்டு, அண்ட் ஒர்க்கு பப்ளிஷர் இயர் இருந்ததுன்னா இயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஆத்தர் இருந்தாங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆத்தருக்கு மட்டும்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் செம்முக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்தரை வந்து நம்ம எப்படி எழுதுவோமோ, ஆத்தருக்கு வந்து நம்ம பேரை மாற்றி போட்டு பின்னாடி வரதை முன்னாடி போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரி எழுதிட்டு 2வது ஆத்தரோட நேமில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இல்லாமல் நம்ம அப்படியே வந்து அவங்களோட நேமை போட்டுடணும். போட்டுட்டு டைட்டிலை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா, கேபிட்டலைஸ் பண்ணி எழுதிடணும். அப்புறம் வந்து வழக்கம் போல தான் பப்ளிஷர் இயர் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் ஆத்தர் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஆத்தர்னா இது வந்து ஒரு நியூ வேர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். கார்ப்பரேட் ஆத்தர் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா இன்ஸ்டியூஷன் இல்லை ஒரு குரூப்பை வந்து கிரெடிட் பண்ணுறது தான். ஆத்தராக வந்து ஒரு குரூப்பை வந்து கிரெடிட் பண்ணுறது. ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அதை வந்து குரூப்பாக வந்து கிரெடிட் பண்ணுறது தான் வந்து கார்ப்பரேட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை விட்டுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது, ஆத்தராக வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கார்ப்பரேட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கார்ப்பரேட் ஆத்தருக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கார்ப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது குரூப்பு இன்ஸ்டியூஷன் எதா வேணால் இருக்கலாம். எல்லாமே வந்து இதுக்கு அடியில் வந்து கார்ப்பரேட் ஆத்தர். அவங்க ஏதாவது புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கார்ப்பரேட் ஆத்தர் கீழே வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் ஆத்தர் இருந்தது அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட்டேஷனில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனோட நேமை வந்து நம்ம வந்து ஆத்தருக்கு பதிலாக ஒர்க் சைட்டில் வந்து என்ட்ரி போடுறோம். நம்ம வந்து ஆத்தர் நேமுக்கு பதிலாக அந்த கார்ப்பரேட் ஆத்தர் நேம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ட்ரி போட்டுடுறோம். அண்ட் அந்த ஆர்கனைசேஷனே அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிஷர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் போட்டால் போதும். நம்ம வந்து ஆத்தரில் இடத்துல வந்து அந்த நேம் வந்து போட தேவையில்லை. ஒமிட் பண்ணிடலாம். ஆத்தர் நேமில் வந்து அந்த கார்ப்பரேட் ஆத்தரை போடாமல் பப்ளிஷிங்கில் மட்டும் அதை போட்டால் போதும். இது வந்து நம்ம எப்போ ஒமிட் பண்ணலாம்? அவங்களே ஆத்தராகவும் இருந்து அவங்களே பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்கன்னா தான் கார்ப்பரேட் ஆத்தரை வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு பப்ளிஷரில் மட்டும் ஆட் பண்ணணும். இல்லை அவங்க வந்து ஆத்தர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம கார்ப்பரேட் ஆத்தரை மென்ஷன் பண்ணணும் நம்மளோட ஒர்க்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 or more authors. இப்போ ஒரு ஒர்க்குக்கு வந்து 3 or more authors இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒர்க் எடுத்துக்கலாம் அப்படின்னா, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் வந்து த எம்பையர் ரைட்ஸ் பேக் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒர்க்குக்கு வந்து 3 ஆத்தர் இருக்கும். இப்போ நான் இது எதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே அந்த பேப்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ 3 ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த 3 ஆத்தரில் வந்து நம்ம 3 ஆத்தர் பேரையுமே எழுதணுமா? 3 ஆத்தர் இல்லைன்னா 3 ஆத்தருக்கு மேலே வந்தது அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆத்தர் நேமை மட்டும் நம்ம எப்படி போடுவோமோ அதே போல் மென்ஷன் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்களா எட் ஆல், அதுக்கப்புறம் இடி போட்டு ஏஎல் போட்டு முடிச்சிடணும். எட் ஆல் ஆத்தர் நேம் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஆத்தர் மட்டும் லாஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் எழுதுவோம்ல, லாஸ்ட்டு உள்ள நேமை ஃபஸ்ட்டு உள்ளதை ரெண்டாவது நம்ம போட்டு எழுதுகிற மாதிரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் வர எல்லா ஆத்தர், செகண்ட் ஆத்தர், தேர்ட் ஆத்தர், ஃபோர்த் ஆத்தர், 10 ஆத்தர் இருந்தாங்கனாலுமே 8 ஆல் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் போட்டுடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைட்டில் எப்படி எழுதுவோமோ அது போல் டைட்டில், பப்ளிஷர், இயர் போட்டு முடிச்சிடணும். பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கார்ப்பரேட் ஆத்தர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்கள எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கார்ப்பரேட் ஆத்தருக்கு வந்து பேஜ் நம்பர் இருந்ததுனால் பேஜ் நம்பர் வந்து போடணும். அண்ட் பப்ளிஷிங் இயர் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 authors with the same surname. 2 ஆத்தர் இருக்காங்கப்பா, ஆனால் வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி சர்நேமும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட்டு சைட்டேஷனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தரோட இனிஷியல் இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டதுக்கு பிறகு அவங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் நமக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா ஆத்தரோட ஃபுல் நேமை கூட நம்ம எழுதிக்கலாம். ஃபுல் நேம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி இல்லை, பட் ஃபுல் நேம் எழுதணும் அப்படின்னா ஃபுல் நேம் எழுதிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் நேமையும் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் நேம் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இனிஷியல் மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆத்தரோட லாஸ்ட் நேமையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் சைட்டேஷனில். அதே இது ஒர்க் சைட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட பேரை வந்து நம்ம வந்து தனியாக வந்து என்ட்ரி போட்டுக்கலாம், செப்பரேட்டாக வந்து என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்கு? 2 authors with same surname. 2 ஆத்தருக்குமே சேமான சர்நேம் இருந்தால் மட்டும் இனிஷியலை வந்து நம்ம ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 or more works by the same author. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரிசர்ச்சில் வந்து நம்ம எடுத்துருக்கிற சோர்ஸ்க்கு வந்து 2 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட ஆத்தர் இருக்காங்க. ஒரு 3, 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 2 or ஒர்க் ஆத்தர் இல்லை, 2 ஒர்க்கு இல்லைன்னா 3 ஒர்க் வந்து அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஒரே ஆத்தர் வந்து 2, 3 ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அந்த சோர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போது நம்ம அதை வந்து எப்படி கோட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம சைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. 2 இல்லைன்னா 3, 4, 5 ஒர்க்ஸ் வந்து ஒரே ஆத்தர் வந்து 4, 5 ஒர்க்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா மட்டும் நம்ம எப்படி வந்து அதை சைட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரென்ஷியேட் பிட்வீன் த சோர்சஸ் பை இன்க்ளூடிங் ஷார்ட்டன் வெர்ஷன் ஆஃப் அ டைட்டில் இன் அ டெக்ஸ்ட் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டோட டைட்டிலை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஒரே ஆத்தர் 2, 3 டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்கப்பா, அப்போது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லான பேரை வச்சு நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணலனாலுமே
ஒரு ஷார்ட்டன் வெர்ஷன் ஆஃப் டைட்டிலை வச்சு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் த ஆத்தர்ஸ் லாஸ்ட் நேம் அண்ட் ஷார்ட்டன் வெர்ஷன் ஆஃப் அ டைட்டில். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தோம், ரெண்டையுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும், 2 ஒர்க்கையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல தான் ஆத்தரோட லாஸ்ட் நேமை போட்டுட்டு ஷார்ட்டன் வெர்ஷன் ஆஃப் டைட்டிலை வந்து நம்ம இட்டாலைஸ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஷார்ட் ஸ்டோரி போம் அதே மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் கோட் போட்டு காட்டுவோம்ல. போட்டதுக்கு பிறகு பேஜ் நம்பர் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் மாதிரியும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆத்தர், ஒர்க்கு அண்ட் தென் பேஜ் நம்பர், இயர் அதெல்லாம் வந்து போட்டுக்க வேண்டியதுதான். 2 ஆத்தர் வந்து ஒரு ஆத்தர் 2, 3 ஒர்க்கை வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் அ அப்ரிவேஷன் ஃபார் டைட்டில். இப்போ அதுக்கு முன்னாடி 2 or more authors for same work அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து 2 இல்லை அப்படின்னா 3, 4 ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு ஒர்க்கை வந்து இப்படி ஷேர் பண்ணி 4, 5 ஆத்தர் எழுதியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளே நான் வந்து சொல்கிறேன். த எம்பையர் ரைட்ஸ் பேக்கில் வந்து 3 ஆத்தர், ஆனால் ஒரே ஒர்க்கு தான் 3 ஆத்தர் எழுதியிருக்காங்க. இது எப்படி வந்து நம்ம சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். when citing multiple works by the same author, group of author follow the same principle. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2 இல்லைன்னா 3 ஒர்க்கை வந்து ஒரே ஆத்தர் எழுதினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் 2 இல்லைன்னா 3 ஆத்தர்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை எழுதியிருந்தாங்கன்னா அதையும் இதில் தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் த ஷார்ட்டன் டைட்டில் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுவோமா. அண்ட் காட்டினதுக்கு அப்புறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எட்டால் போட்டுறணும். யூஸ் எட்டால் ஃபார் 3 or more authors. ஒர்க்கை மட்டும் டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஆத்தர்ஸ்க்கு வந்து எட்டால், ஃபஸ்ட் ஆத்தர் நேம் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை போட்டதுக்கப்புறவு எட்டால் போட்டுறணும். அண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லைன்னா 3 ஆத்தர் வந்து ஒரு ஒர்க்கை சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஒர்க்கை 2, 3 ஆத்தர் சேர்ந்து எழுதினாங்கன்னா அதுக்கும் இந்த ப்ராசஸ் தான். அண்ட் 2 இல்லைன்னா 3 ஒர்க்கை வந்து ஒரே ஆத்தர் எழுதியிருக்காங்கன்னா அதுக்கும் இந்த ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எட்டால் வந்து போட மறந்துடாதீங்க. எட்டால் போட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் அப்ரிவேஷன் ஃபார் டைட்டில்ஸ் ஆஃப் தி ஒர்க். நான் சொல்ல அந்த டைட்டில் போட்டுட்டு வந்து நீங்கள் கீழே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். பார்ட் 1லேயே மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு குழப்பம். எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஹிண்ட்ஸ் தான். அண்ட் இதுதான் வந்து கான்செப்ட், ஆக்சுவல் ஃபுல் கான்செப்ட் வந்து இதுதான். இதை வந்து நம்ம வந்து நிஜமாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட நீங்கள் யூஜி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் பிஜி ப்ராஜெக்டில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பண்ணுவீங்க. இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் அப்ரிவேஷன் ஃபார் டைட்டில்ஸ் ஆஃப் த ஒர்க். இப்போ வந்து ஒரு டைட்டில் ஆஃப் த ஒர்க் வந்து பெருசாக இருக்குப்பா, ஆனால் அதை வந்து நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்ரிவேட் பண்ணலாம். ஒரு வெரி லாங்கான டைட்டில் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி அப்ரிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ். அந்த டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்ட்டான வேர்டு இருக்கும்ல, ஒரு முக்கியமான சில வார்த்தைங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கோட் பண்ணணும். அண்ட் எதெல்லாம் வந்து நம்ம விட்டு தள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். அதில் ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன, அ அண்ட் த, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து இந்த டைட்டில் இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். பட் அதில் உள்ள சிக்னிஃபிகண்ட்டான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மேபி 1 வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். நம்மளோட டைட்டில் ஆஃப் த ஒர்க்கை வந்து அப்ரிவேட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்கலாம். லாங்காக இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் பண்ணலாம். சிக்னிஃபிகண்ட்டான வேர்ட்ஸை மட்டும் நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டண்டான டைட்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டண்டான டைட்டில் இருந்தது, ஒரு ஷார்ட்டண்டான டைட்டில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு வந்து நம்ம அப்ரிவேட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு பெரிய டைட்டில் நம்ம ஷார்ட்டன் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு கிளியரான
இதை கொடுக்கணும். நம்ம அந்த ஷார்ட்டனான டைட்டிலை வந்து ரீட் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த பெரிய டைட்டில் வந்து ஞாபகம் வரும். ரீடர்ஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளோட ஒர்க்கை பார்த்த உடனே நம்ம கொடுத்துருக்க டைட்டிலை வச்சு இதுதான்ப்பா அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஃபுல் டைட்டில் வந்து ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்டாலிக்ஸ் வந்து நம்ம எதுக்கு மென்ஷன் பண்ணுவோம்? புக் இருந்ததுன்னா வந்து இட்டாலிக்ஸ். நம்ம வந்து எக்ஸாமில் எழுதும்போது வந்து நமக்கு வந்து இட்டாலிக்ஸ் வந்து வேர்ட்ஸ் மூலியமாக நம்ம ரைட்டிங்கில் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ், எஸ்ஏ, சாப்டர்ஸ் இதே மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆர்டிகல்ஸுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். புக்குன்னா இட்டலைஸ் பண்ணுவோம். கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ், எஸ்ஏ அண்ட் சாப்டர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு சைட்டேஷனில் வந்து நம்ம பேஜ் நம்பர் அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல், எஸ்ஸே வந்து இருக்கலாம். அது வந்து தனியாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு எஸ்ஸே வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த எஸ்ஸே வந்து ஒரு 10 பக்கம் இருக்கட்டும். அந்த 10 பேஜுக்காக வந்து தனியாக வந்து யாரும் புக் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒர்க்கை போட்டுட்டு கண்டிப்பான முறையில் வந்து நம்ம பேஜ் நம்பர் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு ப்ராப்பர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிபிள் ஆத்தர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி கோட் பண்ணணும், அண்ட் மல்டிபிள் ஒர்க்ஸை வந்து ஒரே ஆத்தர் இருந்தாங்கன்னா எப்படி கோட் பண்ணணும், 2, 3 ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆத்தரோட நேம் எப்படி எழுதணும், 2 ஆத்தர் இருந்தாங்கன்னா எப்படி எழுதணும், ஆத்தர் வித் சேம் சர்நேம் ஒரே ஆத்தருக்கு வந்து 2 பேர் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்டிங் ஒர்க் லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி சைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சிங்கிள் ஆத்தர் இருந்தால் எப்படி எழுதணும், அண்ட் 2 ஆத்தர் இருந்தால் எப்படி எழுதணும். பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆத்தர்ஸ் அப்படின்னா யார், அவங்கள வந்து நம்ம எப்படி எழுதணும். ஒரு ஒர்க்குக்கு வந்து 2 இல்லைன்னா 3 ஆத்தர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நேம் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரே ஆத்தர் 2 ஆத்தருக்கு வந்து சேம் சர்நேம் இருந்ததுன்னா அவங்கள நம்ம எப்படி கோட் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு ஆத்தர் 2, 3 ஒர்க்கை வந்து நம்ம சோர்ஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லைன்னா 3 ஆத்தர்ஸ் வந்து ஒரே ஒர்க்கை ஒரு 4 ஆத்தர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஒர்க்கரில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேமை எப்படி கோட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அப்ரிவேஷன் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அப்ரிவேஷனை வந்து எந்த புக்குக்காக எப்படி வந்து டைட்டில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்தோம். அண்ட் சம்மரி அவ்வளோதான். சம்மரி புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.